பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். என்னோட கூட சேர்ந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 2வது அதிகாரம் 1வது வசனம். ரோமர் 2 1வது வசனம் நமக்கு நல்லா தெரிந்த ஒரு வேத பகுதி. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாய் தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இந்த பகுதியில பவுல் சொல்கிறார், மற்றவர்களை நாம ஈஸியா என்ன பண்றோம்? ஜட்ஜ் பண்றோம். மற்றவர்களை ஈஸியா நாம நியாயம் தீர்க்கிறோம், குற்றப்படுத்துகிறோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனைகள்ல சொல்றாரு, மற்றவர்களை நாம குற்றம் சொல்வதற்கு முன்பதாக நம்மகிட்ட இருக்கிற மிஸ்டேக்ஸை என்ன பண்ணணும்? பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த நாட்கள்ல எந்த ஒரு மனிதனை எடுத்துக்கிட்டாலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலயோ இல்ல சமுதாயத்திலேயோ, இன்னொரு சக மனிதனை ஈஸியா என்ன பண்றோம்? நாம குற்றப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஒரு வேலை செய்கிற இடங்கள்ல இருந்தாலும் சரி, படிக்கிற இல்ல சபையில, எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் மற்றவர்களை, தன்னை தவிர மற்றவர்களை என்ன பண்றோம்? நம்ம ஈஸியா அக்யூஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா, இந்த வசனம் அழகா ஒரு விஷயத்த சொல்லுது. என்ன அப்படின்னா, நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால். அப்போ வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நாம ஒருத்தரை குற்றவாளியாக தீர்க்கும் பொழுது அந்த தப்ப ஆல்ரெடி நாம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இனிதான் நீ செய்ய போற, ஓகே, நீ அவனை அக்யூஸ் பண்ணிட்டல்ல, அவனை நீ குற்றவாளியா தீர்த்துட்டல்ல, அதனால அந்த தப்போட சாபம், அதோட தண்டனை உனக்கு வரும், இனி நீ அதை செய்வ அப்படின்னு சொல்லல பைபிள். மாறாக என்ன சொல்லுதுன்னா, நீ அதை செய்யறதுனாலதான் அதை செய்கிற இன்னொருத்தரை நீ குற்றவாளின்னு என்ன பண்ற? தீர்க்கிற. சில மனிதர்கள் இப்படி இருப்பாங்க, என்னன்னா தான் தவறு செய்வாங்க, ஆனா மற்றவர்கள் யாரும் என்ன பண்ணக்கூடாது? தவறு செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட மனநிலையை கொண்டு இருப்பாங்க. இவர்களுக்கு தான் வேதம் சொல்கிறது, நீயே அந்த தவறை செய்யறபடியால் நீ எப்படி மற்றவர்களுக்கு அந்த குற்றத்தை குறித்து நீ அவர்களுக்கு தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஒரு நாளும் மற்றவர்களை ஜட்ஜ் பண்றதுக்கு தயாரா இருக்காதீங்க. ஏன்னா இயேசு ஒருத்தர் கூட ஜட்ஜ் பண்றதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா அவரிடத்துல வந்த பாவிகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அவரிடத்துல அவருக்கு துரோகிகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருக்கு விரோதமா செஞ்ச எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவர்கள் அவரிடத்தில் வரும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த மனிதர்களை, அந்த மக்களை, அந்த பாவிகளை ஏற்றுக்கொள்கிறத நாம் பார்க்கிறோம். ஒரு நாளும் அவர்களை ஜட்ஜ் பண்ணி அவர்களை மற்றவர்களுக்கு முன்பதாக குற்றப்படுத்தி அவமானப்படுத்தி அப்படி பண்ணல. மாறாக அவர் மற்றவர்கள் முன்பதாக ஜனங்களை பாராட்டுறதை என்ன பண்றோம்? நாம் பார்க்கிறோம். அப்ப யாரை இயேசு கிறிஸ்து ரொம்ப கண்டித்தார் அப்படின்னா, மாய்மாலம் செய்கிறவர்களை தான் ரொம்ப கண்டித்தார். ஒரு நாளும் பாவிகளை, நான் வெளிப்படையா தப்பு செய்யறேன்னு சொல்றவங்களை கண்டிக்கிறத விட அவங்களை அரவணைச்சு அவங்களை ரட்சிப்புக்குள்ளாக தான் நடத்தினார தவிர, மாய்மாலமா இருக்கிறவங்கள தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்டித்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த காரியத்தை தான் நாம இயேசுவிடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நாளும் மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு நாம முன் வராமல் மாறாக அவர்களை அணைத்துக் கொள்ள கடுவோம். ஒருவேளை நாம குற்றப்படுத்துறோம் அப்படின்னா நமக்குள்ள அந்த தவறு இருக்குதுன்னு அர்த்தம். நாம ஒருத்தங்களை அசிங்கப்படுத்துறோம், சோசியல் மீடியாஸ்லயோ இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையிலோ குடும்பத்திலயோ 4 பேருக்கு முன்பதாக ஒருத்தனை பத்தி தரக்குறைவா பேசுறோம் அப்படின்னா அந்த தவறு நாம செஞ்சுட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அதனால ரொம்ப கவனமா இருங்க. ஆண்டவர் யாரையுமே குற்றப்படுத்துறதுக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கல. இது பிசாசின் சிந்தனை. தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாரையும் அரவணைத்து போகணும். அப்படி தவறு செய்யும் பொழுது அதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டாம அதை தேவனிடத்திலையும் அவர்களிடத்திலையும் சொல்லி ஒப்புரவாக நாம் அவர்களுக்கு உதவி செய்வோம். இதை குறித்து தியானிங்க. இந்த நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். Thank you. God bless you.